மக்களே, நான் கேதிச்சுக்கோ. இப்போ வந்து ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு வந்திருக்கேன். இது என்னுடைய முந்தி நான் இருந்த இடம். லோசானில் வந்து ஊசி என்ற கடற்கரை லேக் உண்டு. ஸோ இதுக்கு நிறைய மெமோரி இருக்குது எனக்கு இந்த இடத்துக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் நிறைய பழைய நினைவுகள் எல்லாம் வரும். இந்த இடத்துல வந்தால் ஏண்டா இது வந்து நிறைய மெமோரிஃபுல்லான இடம். எனக்கு நிறைய விஷயங்களை இணையப்படுத்துகிற இடமா இருக்கும் இது. இங்கே தான் வந்து லொசானில் நான் இருந்தேன் முந்தி. ஸோ அண்ணாவோட இந்த இடத்துல தான் வர்றது. அண்ணா ஃபேமிலியோடு வந்து இந்த இடங்களில் வந்து சுற்றி பார்த்து இந்த கார்னிவேல் இருக்குது அங்கெல்லாம் விளையாடுறது அப்படி அந்த நிறைய விஷயங்கள் நினைவுப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கு வரைக்கே ஸோ சர்ப்ரைஸாக அந்த கார்னிவேலும் வந்து அங்கே இருக்குது. அந்த விளையாடுற இதுவும் இன்றைக்கு இந்த முறை போட்டிருக்கேன். ஜூன் ஜூலையில் போடுறேன். ஸோ போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்து விலைக்கு வந்து அந்த பழைய இணைவுகள் வந்து வந்துட்டு போகுது. ஸோ நிறைய மாற்றங்கள் முந்தின மாதிரி இருக்கலை, இப்போ வேறு மாதிரி மாற்றிருக்கேன் நிறைய விஷயங்கள். இந்த இவ்வளோ நிறைய போர்டுகள் நின்ற மாதிரி தெரியலை. இப்போ நிறைய போட்டுகள் அது ரெண்டு நிறைய இருக்குது. ஸோ ஆனால் நான் இந்த இடம் வந்து எனக்கு நிறைய விஷயத்தை நினைவுபடுத்துகிற இடம் உண்டு. ஸோ முந்தி வந்து சம்மரண்டை இந்த இடத்துக்கு அண்ணியாக்களோட அண்ணா எல்லோரும் பேரும் நாங்கள் வந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பார்க்குறாங்க. நான் அண்ணா எங்கண்ணா பெரியண்ணா ஃபேமிலி எல்லோரும் வந்து இந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த இடம் வந்து ஒரு மெமோரிஃபுல்லான இடம். ஸோ பெரிய ஒரு லேக் உண்டு. வாங்க பாருங்கள், நிறைய போர்டுகள் வந்து பார்க் பண்ணியிருக்குது. முந்தி இவ்வளோ போட் நின்ற மாதிரி எனக்கு நினைவில்லை. இப்போ கேட்க வந்து நிறைய போட்டுகள் இருக்குது. ஸோ அழகான இடம். முந்தின சம்மர் டைம்கள் வந்து இங்கே தான் கழிக்கிற மாதிரி இருக்கிறது வந்து சும்மா கொஞ்சம் நல்ல விதரெண்டாக இந்த இடத்துக்கு அண்ணாக்களோட வர்றேன். நான் அண்ணா கூட்டிகிட்டு வருவார். கொஞ்சம் வந்த புதுசில் வந்து அண்ணா இந்த கூட்டிகிட்டு வருவார். ஸோ அது ஒரு சூப்பர் மெமோரிஃபுல்லான டைம்கள் அதெல்லாம். ஸோ ஒன்றும் பெருசாக அந்த டைமில் பெருசாக ஒன்றும் அனுபவிக்கலை. ஸோ அது சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அது பெரிய ஒரு மெமோரிஃபுல்லான விஷயங்கள் அதெல்லாம். நல்ல வெதர் மக்களை, கிட்டத்தட்ட 28 செல்சியஸில் நிற்குது வெதர் இன்றைக்கு. மக்களை, இந்த லேக் வந்து கிட்டத்தட்ட 73 கிலோமீட்டர் நீளத்தை கொண்ட லேக் உண்டு. கிட்டத்தட்ட 580 சதுர கிலோமீட்டர் பரப்பாக கொண்ட இந்த லேக் வந்து 14 கிலோமீட்டர் தூரம் வந்து ஃப்ரான்ஸுக்குள்ளே இருக்குது. ஃப்ரான்ஸுக்கு சொந்தமான லேக். கிட்டத்தட்ட 59 கிலோமீட்டர் சுவிஸுக்குள்ளே இருக்குது இந்த லேக் இந்த நீளம். இந்த லேக் வந்து ஜெனீவா, லொசான், மோன்ட்ரோ, எவியோன் அந்த பகுதிகளுக்கு வந்து இந்த லேக் வந்து போய்கொண்டே இருக்குது. இந்த லேக் வந்து மிகவும் அழகான லேக். வந்து இந்த லேக் வந்து இதை பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் வந்து சம்மர் டைமில் வரவேணும். லொசான் வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் கொண்ட லேக் உண்டு. இந்த இடத்துல வந்து ஒலிம்பிக் மியூசியம் இருக்குது பக்கத்தில் தான். இந்த இடத்துக்கு நிறைய பேர் வரவேணும் இந்த இடத்த பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகான இடம் உண்டு. இந்த இடத்துக்கு எனக்கு நிறைய மெமோரி இருக்குது. இந்த இடத்துல நான் இந்த லொசானில் இருந்தேன். லொசானில் 10 வருஷமாக இந்த இடத்துல இருந்திருக்கேன். ஸோ எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்திருக்கு. ஸோ கனாலமாக இந்த இடத்துக்கு வரையில் இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தபடியாக வந்து பார்க்குறேன். நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கணும். முந்தின மாதிரி இருக்கல. இப்போ வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த வந்து நிறைய மாற்றி அமைச்சிருக்கணும். ஸோ அழகாக இருக்குது இந்த இடத்த பார்க்க. நிறைய ரிலாக்ஸிங் இருக்குது. நிறைய மெமோரி வந்துட்டு போகுது. ஸோ உங்களுக்கும் டைம் கிடைச்சா இந்த இடத்துக்கு வந்து பாருங்க. அவ்வளோத்துக்கு அழகான இடம். மலையோடு சேர்ந்து இந்த லேக்கை பார்க்க அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மறந்து ரிலாக்ஸாக இந்த இடத்த பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வர்றது ஈஸி தான். நீங்கள்
லொசான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ மெட்ரோ எடுத்து வரலாம், அல்லது பஸ் இருக்குது ஊசிக்கண்டு டிரெக்டாக இருக்குது, பெரிய தூரம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வரத்துக்கே ஆக்சஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த இடத்துக்கு ஒருக்கா வந்து பாருங்க. இந்த இடம் வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடம். இங்கே தான் வந்து அந்த ஒலிம்பிக் மியூசியம் இருக்குது பக்கத்தில் தான். ஸோ அதை எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ இன்னொரு திறமை வந்தால் அதையும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மக்களே, சுவிட்சர்லாண்டில் எல்லா லேக்கும் அழகான லேக் தான். ஒவ்வொரு லேக்கும் ஒவ்வொரு விதமான அழகு. ஸோ அதே மாதிரி தான் ஜெனிவா லேக்கும் அப்படித்தான். லேக் லெமோன், அதாவது லேக் லெமோனும் வந்து அப்படித்தான். லேக் லெமோன் வந்து இங்கே ஜெனிவாக்கு போனாலோ அல்லது லொசானோ அல்லது மோன்த்ரோ மோர்ஷ் அந்த இடம் எந்த இடம் போனாலும் இதே அழகு உங்களுக்கு கிடைக்கும். லொசான் லேக் அழகாக செய்து வச்சிருக்கணும். ஸோ ஊசி, அந்த லேக்கின் பேர் ஊசி. அந்த லொசானில் உள்ள இடத்தின் பேர் வந்து ஊசியில் உள்ள அந்த லேக் வந்து அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு மெமரிஃபுல்லாக இருக்கும். இது வந்து நிறைய அவ்வளோத்துக்கு டூரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்து வச்சுக்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், போட்டிங் பண்ணலாம், குளிக்கலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், அப்படி நிறைய இருக்குது. கேசினோ இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ உங்களுக்கு நேச்சர் பிடிக்குமான்னு சொன்னால் நீங்கள் எப்படியான இடங்களுக்கு போங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லொசானுக்கு போனீங்கன்னா இந்த லேக் ஊசிக்கு இருக்கா போய் பாருங்க. உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸிங்காக இருக்கும், உங்களுக்கு டைம் போகிறது தெரியாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, காஃபி குடிக்கிறதுக்கோ சரி, அல்லது நிறைய சுற்றுலா பயணிகளை கவர்ற மாதிரி செய்து வச்சுக்கணும். நல்ல ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அதில் நடந்துரிஞ்சாலும் உங்களுக்கு அந்த டைம் போகிறது தெரியாமல் போகும், ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ சந்தர்ப்பம் கிடைச்சா ஒரு போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சூப்பராக இருக்குது மக்களை, பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ அழகாக செய்து வச்சுக்கணும். இங்கே வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் தான் வந்து அந்த இயற்கையை வந்து பழுதாக்காமல் அழகான முறையில் வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியோ சரி, அந்த இடங்களை வந்து வீணாக்காமல் அதை பொழுதுபோக்குறதுக்கோ சரி, அல்லது வந்து அந்த இடத்த வந்து பார்க்க உங்களுக்கு மன நிம்மதி ஒன்று கிடைக்கிற மாதிரி செய்து வச்சுக்கணும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த மலையோட பார்க்க சூப்பராக இருக்குல்ல. பாருங்கள், வாவ், அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி இந்த தண்ணியை பார்த்திங்க எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, அவ்வளோத்துக்கு தண்ணி அவ்வளோத்துக்கு கிளியராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இந்த இடங்களை அமைச்சிருக்கணும். சில நாடுகளில் போனால் அந்த மாசடைஞ்சு போய் அந்த தண்ணியெல்லாம் பார்க்க முடியும், அவ்வளோத்துக்கு இதாக இருக்குது பாருங்கள். இப்படி அந்த டெவலப்பான நாடுகளை பார்க்க அப்படி எங்களுக்கு தெரியுது, எவ்வளோத்துக்கு நீட்டாயும் மக்களோட பொழுதுபோக்கு இடங்களை வந்து எவ்வளோத்துக்கு பராமரிக்கணும். இதுக்கு நிறைய செலவிட்டு தான் நாங்கள் செய்யணும். வந்தாலும் அந்த நாட்டுக்கு அதை வந்து எவ்வளவு வெளிநாட்டுக்காரன் வந்தாலும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வந்து தங்களோட நாட்டை வந்து எவ்வளோத்துக்கு கவனமாக பார்க்கணும். இவர்களிடம் வந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயம் வந்து ஓகே, நாங்கள் எங்கள் நாடு எங்களுக்குன்னு இருக்கிற விஷயங்களை வந்து நாங்கள் வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல் நாங்களும் இதை மாதிரி இருக்கணும் கற்றுக்கொள்ளலாம் வீட்டிலிருந்து. அவ்வளோ அது பாருங்கள். இது வந்து ஒரு மணிக்கூடு. இது வந்து கனகாலமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு மேலே இந்த மணிக்கூடு இருக்குது. முந்தியெல்லாம் வந்து இது வந்து இந்த மணிக்கூடு இந்த செகண்ட் எல்லாம் வந்து பூவில் செய்திருப்பினோம். ஒவ்வொரு மணியும் வந்து அந்த பூவால் செய்திருப்பினோம், அவ்வளோத்துக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த முறை செய்யலை, சின்னதில் இந்த முறை செய்கிறதுக்கு அதுக்கு வேறு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு மாதிரி செய்யணுமோ தெரியலை. ஸோ இந்த இடம் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி கிடக்கு நான் பார்க்க. மற்றபடி வரைக்கும் இந்த இடம் வந்து நல்ல க்ளீனாக இருக்கும். ஸோ இலையில் கொட்டுண்டு கொஞ்சம் குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளே இந்த இடம் அப்படி இருக்கிறதில்ல, தெரியலை என்ன காரணம்னு தெரியலை, க்ளீன் பண்ணாமல் இருக்குது. மற்றபடி இந்த இடத்த பாருங்கள், அவ்வளோத்துக்கு நல்ல பச்சை பசையிலண்டு பார்க்க அவ்வளோத்துக்கு ரிலீஃபாக இருக்குது. டைம் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியாது, அவ்வளோத்துக்கு குயிக்காக போகும் டைம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோத்துக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நானும் இந்த இடத்துக்கு கனகாலம் வந்து இந்த ஊசி லேக்குக்கு வந்து கனகாலம். ஸோ வாங்க என்னோட சேர்ந்து நீங்கள் வந்து பாருங்கள். இந்த இடத்துக்கு வரைக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்திக்கணும். அதாவது வந்து சுற்றுலா பயணிகளுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்திக்கணும், நிறைய இடங்களை வந்து அழகாக அமைச்சிருக்கணும். வாங்க அப்படி போய் பார்ப்போம், என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும், என்னென்ன புதுசாக இருக்குது. ஸோ நான் இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துக்கு வந்து வாங்க இந்த இடத்துக்கு போய் பார்ப்போம், எப்படி என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்திக்கணும், என்னென்ன அழகாக இருக்குன்றத போய் பார்ப்போம். வாங்க. சூப்பராக இருக்க பாருங்கள், அங்கால மேலே அந்த முகிலோட பார்க்க இந்த அந்த லேக்கை பார்க்க அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், நீங்களும் சேர்ந்து என்னோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தண்ணியை பாருங்கள் அவ்வளோ நீளமாக இருக்குது. அந்த மேகத்தின் நீளமும் அந்த முகிலோடு சேர்ந்து பார்க்க அந்த மேகத்தின் நீளம் வந்து ரிஃப்ளெக்ட் தண்ணியில் பண்ணிக்க சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு காலத்தில் இந்த இடமெல்லாம் தெரிஞ்ச இடம் தான் மக்களையும். ஸோ 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த இடத்துக்கு நான் வர்றேன்னா, ஆனால் அப்போ இருந்ததுக்கும் இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணிக்கணும். ஸோ இன்னும் விரிவுபடுத்தி அழகாக்கி இருக்கணும். இந்த கடற்கரை அந்த சில ஷேப்புகளை மாற்றிருக்கணும். ஸோ எல்லா இடமும்
அக்சஸ் இருக்குது. இந்த இந்த லேக்குக்கு நீங்கள் ஒரு பக்கத்தால் தான் வரவும் இல்லை, நீங்கள் எந்த பக்கத்தாலையும் வரக்கூடிய மாதிரி அப்படி பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இடம் வந்து அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்க்காக இருக்குது, அந்த மற்ற பக்கம் வந்து தண்ணி. ஸோ அங்கால வந்து ஆக்டிவிட்டீஸ், போட்டிங் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய மாதிரி அமைச்சிருக்கணும். அங்கால ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. அங்கால மெயின் ரோட். ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோத்துக்கு ஈஸியாக அமைச்சிருக்கேன் அந்த இடத்த. நல்லா இருக்குல்ல மக்களே. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வரேன். பட் நல்லா இருக்குது. அப்படியே இந்த நாட்டோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து அவர் இந்த நாட்டை வந்து நல்ல வளமாக வச்சிருக்கணும், பாதுகாப்பாக வச்சிருக்கணும். எத்தனை வெளிநாட்டு மக்கள் வந்தாலும் சரி, அதை சொன்னால் அவர்கள் அந்த வளர்ச்சியில் வந்து அவர்கள் கவனமாக இருப்பினும் எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். அந்த வெளிநாட்டுக்காரை கூட்டிகிட்டு நம்ம விட அதை கவனிக்காம விட மாட்டோம். எப்போ அந்த டைம் எப்படி வந்தோன்னா அதை பார்க்க இப்போவும் அதே மாதிரி நீட்டாக வடிவான டெவலப்மெண்ட்டோட நல்லா இருக்குது பாருங்கள். வருஷம் அதை புதுப்பிச்சு டெவலப் பண்ணி கொண்டே இருப்பினோம் பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல பாருங்கள். சம்மருக்கு நீங்கள் ரெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ரெண்ட் பண்ணலாம். ரெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் நடு தண்ணிக்கு போயிட்டு நீங்கள் சறுக்கி குதித்து நீந்தலாம். சறுக்கி கொண்டு போகலாம். இது வந்து நீங்கள் ரெண்ட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போய் நடுக்கடலுக்கு போயிட்டு நடு தண்ணிக்கு போயிட்டு சின்னாக்களோட போனீங்கன்னா இப்படி சறுக்கி தண்ணிக்க குளிச்சு விளையாடுறதுக்கு மாதிரி செய்திருக்கணும் பாருங்கள். அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி சூப்பராக இந்த இடத்தை அமைச்சிருக்கேன் பாருங்கள். மக்களுக்கு இந்த இயற்கையை பாதிக்காமல் எல்லா விஷயத்தையும் செய்திருக்கணும். நாளெல்லாம் அதுதான் மெயின் விஷயம். ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது. அங்கால ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் எல்லாம், ஹோட்டல், கேசினோ எல்லாம் அங்கால பக்கம். ஸோ இங்கே வந்து இயற்கையோட மக்கள் ரிலாக்ஸ் பண்ணி நடக்கக்கூடிய மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய இடம் வச்சுருக்கணும். ஸோ இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட் பாருங்கள். ரெஸ்டாரண்டல் அமைச்சிருக்கணும். ரெஸ்டாரண்ட் அமைச்சிருக்கணும். ரெஸ்டாரண்ட் நீங்கள் இப்போ கூடுதலாக இங்கே வந்து இந்த இடங்கள் கூடுதலாக வந்து சுற்றுலா பயணிகள்லாம் வருவினோம் வந்து இந்த இடங்களை சுற்றி பார்க்க வருவினோம். ஸோ பாருங்களோட அழகாக வச்சுக்கணும். நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்த இடங்களில். வா சூப்பராக இருக்குல்ல பாருங்கள். எந்த பக்கம் இந்த கடற்கரை இந்த ஊசி லேக்கின்ற ஸ்பெஷல் வந்து நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் லேக்கை அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த நீங்கள் எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு அந்த தண்ணியோட கடற்கரையோட அப்படி நிற்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதுமாதிரி டெவலப் எல்லா பக்கம் பார்த்தாலும் பாருங்கள் மக்கள் வந்து போகக்கூடிய மாதிரி. நீங்கள் ஒரு பக்கத்து மட்டுமே இருக்காது, எல்லா பக்கமும் என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ எந்த பக்கத்தாலும் நீங்கள் இந்த கடலுக்கு வந்து இந்த லேக்குக்கு வந்து ரீச் ஆகலாம். அக்சஸ் நிறைய எல்லா பக்கத்துக்கும் அக்சஸ் இருக்குது. இப்போ ஒரு பக்கம் மட்டும் இல்லை, எல்லா பக்கத்துக்கும் அக்சஸ் இருக்குது பாருங்கள். வாவ் சூப்பராக இருக்குல்ல பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்த பார்க்க. ஸோ மிஸ் பண்ணால் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சூப்பர் நைஸ். என்ன மக்களே சூப்பராக இருக்குல்ல. வாங்க அப்படியே
மற்ற பக்கம் போய் அந்த கார்னிவல் போட்டிருக்காங்க. நான் முந்தி இருக்கைக்கு அந்த கார்னிவல் போட்ட மாதிரி நான் வந்த டைமில் ஸோ சர்ப்ரைஸாக அந்த கார்னிவலும் இருக்கக்கூடிய அதையும் போய் பார்த்துட்டு என்னோட 2 சின்னாக்கள் வந்ததை அதுக்கும் அந்த விளையாட்டை கொண்டு காட்டி அதில் 2-3 ஏற்றி விளையாட வச்சுட்டு ஸோ இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். இது வந்து கார்னிவல் மக்களே. இதுக்கு வந்து விளையாட்டு சின்னாக்கள் பெரியாக்கள் விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாம் முந்தி எப்படி இருந்தால் அது மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து எப்போவுமே வந்து சம்மருக்கு போடுங்க இந்த கார்னிவல்னு சொல்லி இந்த ராட்டினங்கள் அது விளையாடுறது. ஸோ நிறையா இருக்குது, நல்லா இருக்கும். ஸோ ஒரு காலத்தில் இதெல்லாம் ஒரு விளையாட ஆசை, இப்போல்லாம் அவங்களால முடியாது. இதில் ஒரு விளையாடினா தலை சுற்றி அப்படியே கற்க வேண்டியது. ஸோ முந்தி காலங்களில் எல்லாம் நல்லா விளையாட ஆகிருப்போம். எல்லாம் ஒரு வயதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் ஸோ சின்னாக்களுக்கு பிடிக்கும். அந்த வேலையை உட்கார்ந்துட்டு இப்போல்லாம் வரணும் அப்படியே பற்றி எடுத்து கற்க வேண்டியதான். ஸோ இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. சின்னாக்களுக்கு கேட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது, பார்க்க அழகாக இருக்கும். நான் இதை ஊறி வேறு அளவுக்கு நமக்கு தைரியம் இல்லை. ஸோ சின்னாக்களுக்காக சரி யாருங்க சுற்றி நம்ம பாருங்க அதில் எப்படி இல்லைங்க. ஸோ இதெல்லாம் இதில் சுற்றினா இது பல சுற்றில போய் பறக்குங்க, நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் பழைய மெமரி. ஸோ பார்த்துட்டு நல்லாயிருக்கும், விளையாட முடியாது.